வெல்கம் டு ஆல்வின் அலெக்ஸ் கார்டன் சேனல். உங்கள் மங்களமேரி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம கம்பு மாவில் ஒரு வடை சுட போகிறோம். அந்த பற்றி தான், அந்த ரெசிபியை வச்சு பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு தேவையான கம்பு மாவு எடுத்துருக்கிறேன். அதுக்கு தேவையான காஞ்ச மிளகாயும் உப்பும் எடுத்துருக்கிறேன். அப்புறம் அதுக்கு தேவையான பொருள் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கிற, சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன், அது எடுத்துருக்குறோம். அவ்வளோதான், இதுக்கு தேவையான அளவு அவ்வளோதான். இப்போ இதை வந்து ஒன்றா போட்டுருவோம். உப்பையும் காஞ்ச மிளகாயும் ஒன்றா போட்டுருவோம். ஒன்றா போட்டுட்டு இப்போ அதுக்கு தேவையான வெங்காயத்தையும் ஒன்றா போட்டோம். இப்போ இதை வந்து பிணைவோம். உப்பு மிளகாய் எல்லாமே மாவோட ஒன்றா சேர்கிற மாதிரி பிணைச்சி கொடுப்போம். பிணைச்சி கொடுத்துட்டு இப்போ வந்து உப்பு வெங்காயம் மிளகாய் எல்லாம் மாவோட ஒன்றா சேர்ந்து மிக்சிங் ஆயிடுச்சு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம கொஞ்சம் தண்ணி போடணும். தேவையான அளவு தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த தண்ணி வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளிக்கணும். தெளித்து நம்ம இந்த மாவை வந்து பிணையணும். சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம வந்து இந்த தண்ணி வந்து தெளித்து பிணைஞ்சிட்டு இருக்கணும். கம்பு மாவு ரொம்ப நல்லது, உடம்புக்கு குளிர்ச்சியை தரும். குழந்தைங்களுக்கு பெரியவங்க எல்லாருக்குமே கொடுக்கலாம் இது. இப்போ நான் இந்த கம்பு மாவை வந்து எங்களுக்கு காலை டிஃபனாக தான் செய்ய போகிறேன். காலை டிஃபன் எங்களுக்கு காலையில் இந்த கம்பு மாவு ரொட்டி வச்சு சட்னி வச்சு சாப்பிடுவோம். அது ரெண்டுக்கும் நல்லா இருக்கும் காம்பினேஷன். சட்னி வச்சு சாப்பிடும்போது தேங்காய் சட்னி தான் வைப்பேன். தேங்காய் சட்னிக்கும் அதுக்கும் காம்பினேஷன் நல்லாயிருக்கும். தேங்காய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தரேன், நீங்கள் போய் பாருங்கள். அப்புறம் இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் இப்போ தான் வீடியோ புதுசாக தொடங்கியிருக்கிறேன். நீங்கள் எல்லாம் எனக்கு ஆதரவு கொடுத்தீங்கன்னா நான் கொஞ்சம் வளர்கிறதுக்கு என்னோடய வளர்ச்சி கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம பாருங்கள், நம்ம மாவு வந்து சப்பாத்தி பதத்துக்கு வந்துருச்சு. பிணைஞ்சிட்டோமா, சப்பாத்தி பதத்துக்கு பிணைஞ்சிட்டோம். இப்போ இது கொஞ்சம் இது பண்ணி வருது, கொஞ்சம் ஒட்டாமல் வர மாதிரி இருக்குது. அதுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளித்தா போதும். கொஞ்சம் லைட்டாக தெளிக்கணும். ரொம்ப தெளித்தோம்னா கூடிரும். லைட்டாக தெளிச்சிருக்கேன். இப்போ ஒட்டி வருது பாருங்கள். கொஞ்சம் அதிகமாக தெளிச்சிருந்தோன்னா தண்ணியாக ஆகிடும், கூழுக்கு கலக்கிற மாதிரி ஆகிடும். லைட்டாக தெளித்ததுனால கரெக்டாக வந்து இதாகிடுச்சு, பிரியாமல் வந்துடுச்சு. அவ்வளோதான். இப்போது நல்லா பிரியாமல் ஒட்டாமல் நல்லா இருக்குது பார்த்திங்கன்னா. இதுதான் கரெக்டான பக்குவம். இந்த பக்குவத்தில் நம்ம வடை போட்டு எடுக்கலாம். வடை வந்து போடுறது
போடுறதுக்கு அடுத்த ப்ராசஸ் பார்ப்போம். வடை எப்படி போடுறதுன்னு. அதுக்கு நான் ஸ்டவ்வில் கடாய் வச்சுருக்கேன். இந்த கடாயில் ஆன் பண்ணிக்குவோம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிட்டேன். இப்போ இந்த கடாய் சூடாகட்டும். இவ்வளோ மாவு எடுத்துருக்கிறேன் நான். இவ்வளோ மாவு எடுத்து இப்போது இதை இப்படி தட்டணும். கையிலே தட்டிக்கலாம். நம்ம பெருசாக இதில் தட்டணும்னு அவசியம் கிடையாது. வேறு மெத்தடில் தட்டணும் அப்படி இப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நம்ம கையில் எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு. இப்போ என் கையில் இந்த அளவுக்கு தான் என்னோடய கையில் வடை வருது. நான் இந்த அளவே கட்டி இது பண்ணிட்டேன். அப்படியே நம்ம தோசைக்கல் மேலே வைக்க வேண்டியதான். சப்பாத்திக்கு மாவு எடுப்போம்ல, ஒரு உருண்டை சப்பாத்தி உருண்டைக்கு மாவு, ஒரு உருண்டை மாவு எடுப்போம்ல, அந்த மாதிரி உருண்டை மாவு எடுத்தால் போதும். அந்த மாதிரி ஒரு உருண்டை மாவு எடுக்கணும். எடுத்து அப்படியே தட்டணும். அதை நம்ம உள்ளங்கையில் அப்படி அமுக்கணுன்னா அமுங்கிக்கிடும். அமுங்கி எந்த அளவுக்கு அமுக்கி தட்ட முடியுதோ அந்த அளவுக்கு தட்டி ஒரு வடை எடுத்துறது தான். 2 வடை போட்டிருக்கேன். இந்த மாதிரி இருக்கிற மாவு எல்லாத்தையுமே நம்ம அந்த மாதிரியே பண்ணிடுவோம். வடை போட்டு எடுப்போம். இப்போ 4 வடை வந்திருக்கு. என்னோடய தோசைக்கல்லில் 4 வடை வந்திருக்குது. மிச்சம் கொஞ்சம் மாவு இருக்குது. இந்த மாவை வச்சு இன்னும் ஒரு 4 வடை சுடலாம். அது அடுத்த தடவை போடுவோம். இப்போ இப்போ 4 வடை போட்டிருக்கோம்ல அடுப்பில், இதை சுட்டு எடுப்போம். இதை சுட்டு எடுக்கிறதுக்கு முதல்ல எண்ணெய் ஊற்றுவோம். இந்த வடை மேலே எண்ணெய் ஊற்றணும். வடை மேலே எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் நான். எண்ணெய் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இப்போது ஒரு வடையை திருப்பி போடுவோம். பாதி வெந்திருக்குது.
எண்ணெய் தெரிச்சிடாமல் திருப்பி போடணும், கவனமாக போடணும், இல்லைன்னா எண்ணெய் வந்து நம்ம மேலே தெரிச்சிடும். இப்போ 4 வடையும் திருப்பி போட்டிருக்கிறேன், இன்னும் வேகட்டும். வடை வெந்துட்டுருக்குது. வடை வந்து அந்த வெங்காயம் போட்டிருக்கிறதுனால அந்த வடையும் வெங்காயமும் சேரும்போது ஒரு வித சகப்புத்தன்மை வரும். அந்த அளவுக்கு நம்ம சுட்டெடுக்கணும். ஒரு மாதிரி ப்ரௌனிஸாக மாறணும் வடை. அப்படி மாறும்போது தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அதுக்காக தான் நம்ம வடையை பெரட்டி பெரட்டி போட்டு சுட்டு எடுத்துகிட்ருக்கோம். இப்போது இன்னொரு தடவை பரட்டி போடுவோம். இன்னொரு தடவை வடையை திருப்பி போட்டிருக்கிறேன். இப்போது 3/4 வெந்துருச்சு, இன்னும் 1/4 வேகணும். வெயிட் பண்ணுவோம், இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம், வேகட்டும். குழந்தைங்க கம்பு மாவு, கம்பு கூழ் அப்படிலாம் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி ரொட்டி மாதிரி சுட்டு கொடுத்தோம்னா அவங்க நல்லா சாப்பிடுவாங்க. சாயங்காலம் ஸ்நாக்ஸ் மாதிரி அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். சாயங்காலம் பிள்ளைங்க வந்து ஸ்கூல் விட்டு வருவாங்கள்ல, அவங்க வர்றவங்களுக்கு சாயங்காலம் இந்த மாதிரி கொஞ்சம் மாவு எடுத்து வெங்காயம், பச்சை மிளகாய், உப்பு போட்டு பிணைஞ்சி இந்த மாதிரி ரொட்டி எடுத்து செஞ்சு கொடுத்தோம்னா, ஆளுக்கு பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வந்தோடனே 2 ஆளுக்கு 2 கொடுத்தோன்னா பிள்ளைங்க மகிழ்ச்சியாக சாப்பிட்டுட்டு ஹெல்த்தியாக படிப்பாங்க. அவங்க ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் இது, செய்கிறது ரொம்ப ஈஸி தான். இன்னொரு தடவை திருப்பி போட்டிருக்கேன். நல்லா ப்ரௌனிஸ் ஆகிடுச்சு. இந்த மேல் பக்கம் பூரா வெந்துருச்சு. இனி கீழே உள்ள பகுதி மட்டும் கொஞ்சம் வேகணும். வெந்தோடனே நம்ம எடுத்துடலாம். கம்பு மாவு வடை செய்கிறது நல்லா, இந்த ரெசிபியை நான் புரிகிறபடி நல்லா சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, அவ்வளோதான். நம்ம வடை வெந்துருச்சு, எடுப்போம்.
கம்பு மாவு வடை எடுத்துட்டோம் நம்ம. இது இவ்வளோதான் கம்பு மாவு வடை இவ்வளோதான் செஞ்சு எடுத்துட்டோம். இந்த ரெசிபியை பார்க்குறவங்க செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி வந்தது உங்களுக்கு, எவ்வளோ டேஸ்ட் எப்படி இருந்ததுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. பாய் பாய். see you.